காசியை விட பன்மடங்கு புண்ணியம் வாய்ந்த திருத்தலம், கங்காதேவியின் பாவம் போக்கிய திருத்தலம், யமதர்மனின் பாவம் போக்கிய திருத்தலம், சூரியனின் பாவம் போக்கிய திருத்தலம். ஆம், நம் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவாஞ்சியம் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம். குருவணக்கமே திருவணக்கம், குருவாக்கே திருவாக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து பல ஆன்மீக கருத்துக்களை குருவணக்கம் யூடியூப் சேனல் வழியாக உங்களுடன் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது மிக காசிக்கு நிகரான புண்ணிய தலமாக விளங்கக்கூடிய தலம்தான் திருவாஞ்சிநாதர் திருக்கோவில். இந்த திருக்கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் காசியை விட பன்மடங்கு சிறப்பு கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது காசியை விட பன்மடங்கு சிறப்பு கொண்டது திருவாஞ்சியம். இந்த கோவிலில் யமனை வழிபடுபவர்களுக்கு யம பயம் இல்லை. பாவங்கள் போக்கும் சிவாலயங்களில் காசிக்கு நிகரான புகழ்பெற்ற சிவாலயம் இந்த திருவாஞ்சியம். திருவாஞ்சியம் வாஞ்சிநாதர் திருவாரூர் மயிலாடுதுறை வழித்தடத்தில் திருவாரூரில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் திருவாஞ்சியம் வாஞ்சிநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவன் வாஞ்சி ஈஸ்வரர் என்றும் வாஞ்சிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவி மங்களாம்பிகை என்றும் மறுவார் குழலி என்றும் அழைக்கப்படுகிறார். யமதர்மன் தனி சன்னதி கொண்டுள்ள இந்த கோவிலில் குப்தகங்கை என்ற தீர்த்தம் உள்ளது. இந்த தீர்த்தத்தில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி யமதர்மராஜாவை வணங்கினால் வழிபட்டால் அனைத்து பாவங்களும் நீங்கி யமபயம் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மேலும் காசிக்கு சென்று வந்த புண்ணியத்தை பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ள மகிஷாசுர மர்த்தினியை 108 தாமரை மலர்களால் அர்ச்சித்தால் பயம் நீங்குவதோடு நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது. தென்னாட்டில் காசிக்கு நிகராக போற்றப்படும் 6 திருத்தலங்கள் உள்ளன. அவை திருவையாறு, திருவிடைமருதூர், மயிலாடுதுறை, திருவெண்காடு, சாயாவனம், பூம்புகார், திருவாஞ்சியம். இந்த 6லும் முதன்மையானது திருவாஞ்சியம். காசியில் இறப்பவர்களுக்கு முக்தி கிடைத்தாலும் யம உபாதை, பைரவ உபாதை இருக்கும். ஆனால் திருவாஞ்சியத்தில் இறப்பவர்களுக்கு முக்தி கிடைப்பதோடு யம உபாதையும் பைரவ உபாதையும் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. எனவே காசியை விட பன்மடங்கு சிறப்பு கொண்டதாக திருவாஞ்சியம் குறிக்கப்படுகிறது. கலியுகத்தில் பாவம் செய்பவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. இதனால் பாவம் செய்தவர்களில் பலர் காசிக்கு சென்று கங்கையில் நீராடி தங்களின் பாவங்களை போக்கிக் கொண்டதால் கங்கையில் பாவம் சேர்ந்தது. இதனால் அச்சமடைந்த கங்காதேவி சிவபெருமானிடம் சென்று, அனைவரும் தங்களின் பாவங்களை என்னிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள், என்னிடம் பாவம் சேர்ந்து விட்டது, இந்த பாவங்களை என்னால் சுமக்க முடியவில்லை, இதற்கு மாற்று வழி கூறுங்கள் என்று கங்காதேவி சிவபெருமானிடம் வேண்டினாராம். உடனே சிவபெருமான், தென்னகத்தில் திருவாஞ்சியம் என்ற திருத்தலத்தில் நான் இருக்கிறேன், நீ உனது 1000 கலைகளில் ஒரு கலையை மட்டும் காசியில் வைத்துவிட்டு மீதி உள்ள 999 கலைகளுடன் திருவாஞ்சியம் வந்து குப்த கங்கையாக வீற்றிருப்பாய் என்று ஆணையிட்டார். உடனே கங்காதேவி சிவனின் ஆணைப்படி திருவாஞ்சியத்தில் புண்ணிய தீர்த்தமாக அமர்ந்தாள்.
சூரியனுக்கும் உஷாதேவிக்கும் மகனாக அவதரித்தவர் யமன். உலகின் உயிர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் அளித்து வருபவர் யமதர்மராஜா. கலியுகம் பிறக்கும்போது யமனுக்கு பயம் வந்துவிட்டதாம். தனக்கு, அதாவது யமதர்மனுக்கு உயிரை எடுக்கும் கொலை பணியை சிவபெருமான் ஒதுக்கி விட்டார்களே என்று சிவபெருமான் மீது கோபம் கொண்டாராம் யமதர்மராஜா. அவரது கோபம் அறிந்த சிவபெருமான் உயிரை எடுக்கும் பணியை யமனிடமிருந்து பறித்து விட்டாராம். இதனால் பயந்து போன யமன் அனைத்து கோயில்களுக்கும் சென்று சிவனை வழிபடத் தொடங்கினார். குப்த கங்கை, அதாவது திருவாரூர் தியாகராஜ கோவிலில் யமதர்மன் சிவபெருமானை நோக்கி மனம் உருகி வேண்டிய போது திருவாஞ்சியம் சென்று வழிபடு என்று அசரீரி கூறியதாம். அதன்படி அங்கு சென்று பல ஆண்டுகள் தவம் புரிந்தார் யமதர்மன். மேலும் அங்கு தனது பெயரில் ஒரு தீர்த்தம் உருவாக்கி அதில் நீராடினார். மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தன்று சிவபெருமான் யமனுக்கு காட்சி கொடுத்து யமன் கேட்ட வரங்களை வழங்கினார். திருவாஞ்சியம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்த கங்கையில் நீராடிவிட்டு உன்னை வழிபட்டு, அதாவது யமனை வணங்கிய பிறகுதான் விநாயகரை வழிபட்டு சிவபெருமான், அதாவது என்னையும் வணங்குவார் என்று வரமளித்தார். அதாவது திருவாஞ்சியம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்த கங்கையில் நீராடிவிட்டு யமதர்மராஜாவை வழிபட வேண்டும். அதன் பிறகு விநாயகரை வழிபட வேண்டும். அதன் பிறகு சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பது ஒரு நியதியாக இருக்கிறது. இது யமதர்மராஜாவுக்கு சிவபெருமான் அளித்த வரமாக சொல்லப்படுகிறது. ஆகவேதான் சிவபெருமான் யமதர்மராஜாவை முதலில் இங்கு வருபவர்கள் வழிபடுகிறார்கள். யமபயம் நீங்கும். இதனால் திருவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவில் அமர்ந்த கோலத்தில் தெற்கு நோக்கி தனிச்சன்னதியில் அனுக்கிரக மூர்த்தியாக சேத்திர பாலகராக இருந்து யமதர்மராஜா பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். தமிழகத்தில் யமதர்மராஜனுக்கு உள்ள மிக பழமையான சன்னதி இந்த கோவில் உள்ள சன்னதியாகும். திருவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவிலில் யமனை வழிபடுபவர்களுக்கு யமபயம் இல்லை, ஆயுள் விருத்தியாகும் என்பது ஐதீகம். இதனால்தான் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் யமதர்மனை வணங்கி பின்னர் கோவிலுக்குள் செல்வது இன்றும் வழக்கமாக உள்ளது. சூரியனின் பாவம் தீர்த்த தலம். தட்சன் தனது மகள் தாட்சாயினியை சிவனுக்கு திருமணம் செய்து வைக்க மறுத்தார். ஆனால் அதை ஒரு பொருட்டாக எண்ணாத சிவபெருமான் எதிர்ப்பையும் மீறி தாட்சாயினியை திருமணம் செய்தார். இதனால் கோபமடைந்த தட்சன் சிவபெருமானை அழைக்காமல் யாகத்துக்கு ஏற்பாடு செய்தார். சிவபெருமானை தவிர மற்ற அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் யாகத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார் தட்சன். இதனால் சிவபெருமானை தவிர அனைவரும் யாகத்தில் கலந்து கொண்டனர். இது பற்றி அறிந்த தாட்சாயினி தேவி கடும் கோபமடைந்தாள். நான் எனது தந்தை தட்சன் நடத்தும் யாகத்துக்கு சென்று மருமகனை அழைக்காமல், அதாவது சிவபெருமானை அழைக்காமல் யாகம் நடத்துவது தவறு என்று சுட்டி காட்டுகிறேன் என்று சிவபெருமானிடம் அனுமதி கேட்டார். ஆனால் சிவபெருமான் அதற்கு அனுமதி மறுத்ததோடு அங்கு போகக்கூடாது என்றும் கூறினார். தாட்சாயினியை தடுத்து நிறுத்தினார். சிவபெருமான் கட்டளையை மீறி தாட்சாயினி யாகத்துக்கு சென்றால் அங்கு தட்சன் அவளை அவமதித்ததால் கோபமடைந்த தாட்சாயினி யாகத்திற்கு வந்த தேவர்கள், முனிவர்கள், தட்சன் ஆகியோர் விரைவில் அழிந்து போவார்கள் என்று சாபம் கொடுத்தாள். இதனை அறிந்த சிவபெருமான் கடும் கோபம் கொண்டு பெரும் பலம் கொண்ட வீரபத்திரனை அனுப்பி யாகத்தை அழித்து தண்டிக்கச் சொன்னார். சிவனின் கட்டளையை ஏற்று வீரபத்திரன் தன் கணங்கள் சூட யாகசாலை சென்று அங்கிருந்த அனைவரையும் அடித்து நொறுக்கி அழித்தார். அப்போது சூரியனின் கன்னத்தில் வீரபத்திரன் ஓங்கி அறைந்ததால் சூரியனின் பற்கள் கீழே கொட்டின, கண்கள் ஒளி இழந்தன. அனைவரையும் தாக்கிய வீரபத்திரனின் கோபத்தை மகாவிஷ்ணு குறைத்தார்.
அப்போது அங்கு தோன்றிய சிவபெருமானிடம் பற்களை இழந்த சூரியன் எனது பாவம் தீர வழி கூறுங்கள் என்று வேண்டினார். உனது பாவங்கள் தீர வாஞ்சியத்தில் நீராடி கார்த்திகை மாதம் முழுவதும், அதாவது திருவாஞ்சியத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி கார்த்திகை மாதம் முழுவதும் வழிபட்டால் சிவதுரோகத்தால் வந்த பாவம் போகும் என்று சிவன் வழி சொன்னார். அவ்வாறே சூரியன் திருவாஞ்சியம் வந்து முனி தீர்த்தம் என்ற குப்த கங்கையில் நீராடி கார்த்திகை மாதம் முழுவதும் தவமிருந்து இறைவனை வணங்கினார். இதனால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் சூரியன் முன் தோன்றி பாவம் நீக்கி பழைய ஒளியை தந்தார். அத்துடன் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடியவர்களின் பஞ்சமா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று அருள் புரிந்தார். வழிபடும் முறை, அதாவது வாகை சூட அருள் தரும் வாஞ்சிநாதர் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் முதலில் புனித தீர்த்தமான குப்த கங்கையில் நீராடி கங்கை கரை விநாயகரை தரிசிக்க வேண்டும். பின்னர் சேத்திர பாலகர் யமதர்மராஜாவை வழிபட வேண்டும். அதன் பிறகு விநாயகரை வழிபட்டு கோவிலுக்குள் செல்ல வேண்டும். யமதர்மராஜா சன்னதியில் தங்களது வயதிற்கு ஏற்ப நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ராகுவும் கேதுவும் வாஞ்சியம் கோவிலில் ராகுவும் கேதுவும் ஒரே மூர்த்தியாக வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார்கள். மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரத்தால் வெட்டுப்பட்ட ராகு கேது ஆகிய 2 கிரகங்களும் தனித்தனி தலங்களில் இருந்தாலும் ஒரே மூர்த்தியாக இருப்பது இங்கு மட்டும்தான். இதனால் 2 கிரகங்களின் பரிகாரங்களையும் இங்கு செய்யலாம். இந்த அமைப்பு ஷண்டராகு என்று கூறப்படுகிறது. மேலும் துர்க்கை திருவாஞ்சியத்தில் அஷ்டபுஜங்களோடு மகிஷாசுர மர்த்தினியாக காட்சியளிக்கிறார். துர்க்கை அம்மனுக்கு 108 தாமரை மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் என்று நம்பிக்கையாக உள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள திருவாஞ்சியத்தில் வாஞ்சிநாதர் கோவில் உள்ளது. சென்னையில் இருந்து மற்ற ஊர்களிலிருந்தும் வர விரும்பும் பக்தர்கள் பஸ் அல்லது ரயில் மூலம் திருவாரூருக்கு வந்து அங்கிருந்து நன்னிலத்துக்கு சென்று நன்னிலத்திலிருந்து மாப்பிள்ளை குப்பம் என்ற பகுதிக்கு சென்றால் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவிலை அடையலாம். வெளி மாவட்ட பக்தர்கள் தங்கள் பகுதியில் இருந்து நேரடியாக கும்பகோணத்துக்கு வந்து கும்பகோணத்தில் இருந்து நன்னிலம் செல்லும் பஸ்ஸில் ஏறி அச்சுதமங்கலத்தில் இறங்கி 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவிலை அடையலாம். அல்லது திருவாரூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் பஸ்ஸில் பயணித்து மணக்கால் பகுதியில் இறங்கி அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாஞ்சியம் கோவிலை அடையலாம். இதெல்லாம் திருவாஞ்சிய கோவில் பற்றிய சிறப்பு செய்திகளை நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் உங்களிடம் நல்ல ஒரு பதிவின் மூலம் நாம் வந்து உங்களுக்கு பகிர்கிறோம். குருவணக்கமே திருவணக்கம், குருவாக்கே திருவாக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம்.